வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குதிரையில் ஒரு புது இடத்த தேடி போகிறோம். அந்த இடத்துல நிறைய தடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போய் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளால் வின் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணலாமாங்க? வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ இப்போ பாருங்கள், குதிரையில் தாண்டி தாண்டி போகிறான் பாருங்கள் எல்லாத்தையும். ஆனால் நம்மளுக்கு அந்த குதிரை ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. உண்மையுமே சூப்பர் குதிரைங்க இது. அந்த குதிரை நம்மளுக்கு ஃப்ரெண்டாகவே ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட் பண்ணவே பொதுவாகவே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படின்னா ஜெயிச்சிருவோம் நான் நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்லாம் இருந்தால் தான் இன்னும் நல்லா ஜெயிக்க முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தானே கேட்குறேன், அதனால் உங்ககிட்ட நான் கேட்குறேன். வேறு யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கேட்க முடியும்? நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே தானே கேட்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட். குதிரையில் நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜம்ப் பண்ணி போகிறேன். எப்படி இந்த இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பச்சை பச்சேன்னு அழகாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சாக்கா நீங்களும் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், தடைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த இதெல்லாம் பட்டுது நம்ம காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெருப்பு வளைய மாதிரி இருக்குது இல்லை, அதெல்லாம் நம்ம படவே கூடாது. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போகணும். இப்போ கீழே விழுந்துட்டுன்னு வைக்க காலி. அதனால் கீழே விழாமல் போகணும். அப்படியே காலியானால் கூட திருப்பி நம்ம விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ரொம்ப டைம் ஆகுமா, நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் முதல் தடவை தானே, அதனால் கொஞ்சம் கீழே விழுந்தால் கூட பரவாயில்ல. நம்ம அடுத்த தடவைலாம் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகத்தான் நான் விளையாடுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் விளையாடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஜாலியாக இங்கே பாருங்கள், இன்னொருத்தர் கூட நம்மள மாதிரி ட்ரை பண்ணுறாரு போல இருக்குது. பரவாயில்ல வாங்க, நம்ம எல்லாம் போகலாம். ஐயோ, கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூடயே கீழே விழுந்துருக்கான் போல இருக்குது. அவனும் நம்ம கூடயே தான் இருக்கிறான் பாருங்க. ஆனால் அவன் ஒயிட் குதிரை ஃப்ரெண்ட்ஸ். அந்த குதிரை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இன்னொருத்தனும் இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் ஒயிட் குதிரை தான் வச்சுருக்கான், நம்ம பிளாக் குதிரை. ஆனால் இந்த பிளாக் குதிரை கூட நம்மக்கிட்ட நல்லா சப்போர்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தான். ஓகே, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். இது பாருங்க, அந்த குதிரை ஒயிட் குதிரையும் நம்மளும் ஜம்ப் பண்ணி போகிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், காலி ஆகிட்டோம். பரவாயில்ல, முயற்சி பண்ணி எப்படியாச்சும் முதல் இடத்த பிடிச்சிடணும். ஓகே, நம்ம பின்னால் தான் வராங்க, பரவாயில்ல. நம்மளும் போகிறோம், அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. எல்லோரும் முயற்சி பண்ண வேண்டியது தான். யாராச்சும் ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்க முடியும். அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? அவங்க ஜெயித்தாலும் சந்தோஷம் தான், நம்ம ஜெயித்தாலும் சந்தோஷம் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நெருப்பு வளையமாக வருது அங்கங்கே. பார்த்தீங்களா? ஐயோ, எப்படி தாண்டி போகிறோம் பார்த்தீங்களா? அவ்வளோதான், அப்படியே ஜாலியாக தாண்டி போகணும். ஐயோ, அது அடிபட்டமே. பரவாயில்ல, முயற்சி பண்ணுவோம். உஷாராகணும். இன்னொரு வாட்டி அடிபட்டக்கூடாது. பார்த்து போனோம். பார்த்தீங்களா? ஐயோ, மறுபடியும் அடிபட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல. சரி, உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருக்குது. நம்ம உஷாராக பார்த்து போக வேண்டியதுதான். இந்த லொக்கேஷன்லாம் கூட நல்லா இருக்குது. இங்கே பேர் குதிரை எப்படி திரும்ப பாருங்க. ஐயோ, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போகணும் போல இருக்குது. அந்த பக்கம் போகணும். இதுக்குள்ளே போயிருந்தாக்க காலியாகிட்டு இருக்கும். நல்ல வேலை நம்ம திரும்பிட்டோம் உஷாரா. அப்படியே மேலே போய் அப்படியே ஜம்ப் பண்ணணும். எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ அவ்வளோ ஜம்ப் பண்ணிட்டோம். பரவாயில்லையே. இந்த இதில் படாமல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஜம்ப் பண்ணணும் இந்த இடத்துல. ஜம்ப் பண்ணிட்டோம். அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போனால் தான் நம்ம முதல்ல போனோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நம்மளுக்கு. நம்ம எப்படினாலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் விளையாண்டிங்கனாக்கா விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இடம்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அப்படியே போய் எப்படினாலும் ஜெயிச்சிடணும். நம்ம ஜெயிச்சோமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஜாலியாக போகலாம். அவ்வளோதான், ஜம்ப் அவ்வளோதான். பார்த்தீங்களா, நல்லா போயிட்டுருக்கேன். இதே மாதிரி போனால் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவோம் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக ஜம்ப் பண்ணி போகுது. பார்த்தீங்களா, இந்த குதிரை சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குதிரையை வச்சு கண்டிப்பாக ஜெயிச்சலான்னு நம்புகிறேன். நல்லா போகுது, பரவாயில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஜம்ப். ஐயோ, நெருப்பு வளைய இருக்குது, பார்த்து போகணும், இல்லைன்னா காலி பண்ணிவிடும் நம்மளை. அப்படியே ஓரமாக நின்றுக்கிட்டோம். நல்ல வேலை, படாமல் ஓரமாக நின்றுடும். அப்படி சுற்றுதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே பட்டுன்னா காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவங்க சுத்த விட்ருக்காங்க.
அவங்களும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்து ஜெயிக்க வச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை நம்ம ஈஸியாக போயிட்டாக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கஷ்டப்பட்டு போய் ஜெயிச்சா தான் வந்து ஒரு கெத்து இருக்கும், அதுக்காக தான். பார்த்தீங்களா என்னென்ன செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கெலாம் லீவ் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் கேம் நல்லா விளாட்றேன், ஃப்ரீயாக விளாட்லாம்ல, அதுக்காக தான். உங்களுக்கு லீவ் விட்டாங்கனாக்கா நீங்களும் விளாண்டு முயற்சி பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக அப்படியே, ஓ எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண இருக்குது, அப்பா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்கிறோம். நல்ல வேலை படலை, தப்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கீழே போயிச்சிட்டோம். சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணுவான். ஜம்ப் ஐயோ வந்துக்கிட்டே இருக்குது, அதனால தான் நின்றுட்டுருக்குறேன். எப்படியாச்சும் ஸ்பீடாக ஓடி போய் ஜம்ப் பண்ணணும், இல்லைனாக்கா கீழே விழுந்துடும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே விழுந்துட்டோம். அது ரொம்ப லாங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஸ்பீடாக அப்படியே ஓடி போய் ஜம்ப் பண்ணால் தான் அதில் ஜெயிக்க முடியும். அப்படியே ஆனால் ஓடி போய் ஜம்ப் பண்ணால் அது மேலே மோதிடும்ல, அதுக்காக தான் பார்த்து பார்த்து போக வேண்டியிருக்குது. இதிலேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி, இதுலேருந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி எப்படி எப்படிலாம் போக வேண்டியது பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா ஜாலியாக இருக்குதா? உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், காலி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் நெருப்பு குண்டு இருக்குதா, நம்ம மேலே இடிச்சிச்சா நம்ம காலி ஆகிட்டோம். பார்த்தீங்களா அப்படியே ஒவ்வொன்றா கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். குதிரை எப்படி டேன் ஆகிடுச்சு பாருங்க, அது செம்ம குதிரை, எவ்வளோ டக்குன்னு டேன் ஆச்சு பார்த்தீங்களா? அப்படியே அங்கே பாருங்க நெருப்பு வளையம், இந்த வளையத்துக்குள்ளே குதிக்கணும். பார்த்தீங்களா வளையத்துக்குள்ளே மாறி மாறி கரெக்டாக வளையத்துக்குள்ளே போய் 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 அப்படியே போகணும். அப்படியே போயிட்டோம் பார்த்தீங்களா? இது லாங்காக இருக்குது, ஜம்ப் ஜம்ப். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக குதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி குதிச்சாக்க நம்ம எப்போயுமே ஜெயிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் போனோம், அங்கே நெருப்பு வளையம் இருக்குது, அவ்வளோதான். அச்சு தொங்கிட்டு இருந்து பாருங்க அந்த குதிரை, அப்படியே 2 காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்து மேலே ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக போகிறோம் பாருங்க. ஆனால் அந்த குதிரை தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். ஓ கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கீழே விழுறோம். ஜம்ப் பண்ணிட்டோம், ஜம்ப் ஜம்ப், அவ்வளோதான். இந்த மாதிரி போனாக்க ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்த இதுக்கு போயிட்டான். அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பு, அவ்வளோதான். இப்போ எவ்வளோ லாங் வந்து பார்த்தீங்களா? ஜம்ப் பண்ணிட்டோம், பரவாயில்ல. இது மேலே மரம்லாம் இருக்குது. ஓ மேலே இதுக்கு மேலே மரம்லாம் வேறு வளர்த்து வச்சுருக்காங்களா? பரவாயில்லையே. பாருங்க மெலிசாக இருக்குது, இதில் கரெக்டாக போகணும். உங்கள் பாருங்க இதில் கரெக்டாக நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கரெக்டாக போனால் தான் அது மேலே போக முடியும், இல்லைன்னா தொப்புன்னு கீழே விழுந்துருவோம். தொப்புன்னு கீழே விழுந்தால் மறுபடியும் விளையாடணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் ஜெயிக்க முடியும்? நம்ம கீழே விழாமல் போனால் தான் ஜெயிக்கவே முடியும், இல்லைனாக்கா இப்போ பாருங்கள் கீழே விழுந்துட்டோம். இப்படி கீழே விழுந்துக்கிட்டே இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸு வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுறோம், எல்லாருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் நம்ம எப்படின்னா வாங்க ட்ரை பண்ணலாம், வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இந்த இடம் நம்ம ஏற்கனவே வந்துடுமா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது சைடில் போகிறோம், இது வேறு இடம். இங்கே பாருங்க சைடில் போய் அப்படி ஜம்ப் பண்ண வேண்டியது, அப்படியே மெதுவாக சைடில் அப்படி போய் அந்த பக்கம் போய் ஜம்ப் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க அதை செத்து விட்டுருவாங்க, அது மேலே மாட்டக்கூடாது. இங்கே பாருங்க மாட்டாமல் போகணும், ஜாலியாக போகணும். ஃப்ரெண்ட்ஸ் சைடில் போகணும், கரெக்டு. இதில் சைடில் போனால் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கீழே குதிச்சிட்டோம். இங்கே இருந்து அவ்வளோ தூரத்தில் ஜம்ப் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக குதிச்சு ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா என்னடா இது, நம்மளே எத்தனை வாட்டி ஃபஸ்ட்லேருந்து வர்றது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்க. அப்பா எப்படியோ குதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி. எவ்வளோ முயற்சி பண்ணி குதிச்சாச்சு. இப்போ திருப்பி ஜம்ப் பண்ணி போகிறோம். மேலே அந்த பால்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அந்த பாலெல்லாம் அப்படியே அடிச்சதுனாக்க காலி ஆகிடும், மறுபடியும் முதல்லேருந்து வர வேண்டியிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், சூப்பராக ஜம்ப் பண்ணி போகிறோமா இப்போது. அவள் தான் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
பாருங்க நெருப்பு வளையம் இருக்குது, உஷாராக இருக்கணும் இந்த இடத்துல தான். பார்த்தீங்களா நெருப்பு வளையமா வச்சுக்கானுங்களா. இந்த மாதிரி இருந்தால் கூட குதிச்சிடலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோண்டு இடம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக சின்ன இடத்துல நிற்க வேண்டியிருக்குது. ஐயோ இது வந்துக்கிட்டே இருக்குதா. அவ்வளோதான். பார்த்தீங்களா ஓரமாக போக வேண்டியிருக்குது, இல்லைனாக்கா நம்மளுக்கு காலி பண்ணிடும். நம்மளும் எவ்வளோ ஓரமாக போகிறோம் பார்த்தீங்களா. அவ்வளோதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓரமாக போகிறோன்னு கடைசியில் கீழே விழுந்துட்டோம். ஆமாம் அப்படியே சார குதிரை திரும்பிச்சு. பரவாயில்லையே. ஐயோ காலி ஆகிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம காலி ஆகிட்டே இருக்கிறோம். பா பா ஜம்ப். அவ்வளோதான். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். அவ்வளோதான் ஜம்ப் பண்ணிடுச்சு. சின்ன இடமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு அங்கே, அவர் ஒயிட் குதிரையில் இருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு முன்னால் போகிறாரு. அவர் போய்கிட்டே இருக்கிறாரு நம்மளுக்கு முன்னால். நம்மளும் அவர் கூட போவோம், இல்லைன்னா அவரை முந்திரணும் எப்படினாலும். அது பாருங்க. ஐயோ நம்ம ஃப்ரெண்டு கீழே வந்துட்டாரு, நம்மளும் கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் 2 பேருமே வரோம். மறுபடியும் நம்ம கீழே விழுந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் போயிட்டாரா, அவர் முன்னால் போயிட்டாரா, நம்மளுக்கு பின்னால் இன்னும் வர்றாரான்னு தெரியலையே. நம்ம இப்போ போய்கிட்டே இருப்போம். கீழே விழாமல் போனோம்னாக்கா அவருக்கு முன்னால் கூட போயிடலாம். பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். முன்னால் பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன். முன்னால் தெரியலையே நம்மளுக்கு. ஒருவேளை இன்னும் வரலையா, அவர் நம்ம பின்னால் தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரா. ஜம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட். ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள் சர்வலாக இருக்குது, அப்படியே உஷாராக நிற்கலாம், அப்படியே வலி கீழே விழுந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சர்வலாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரூம் மாதிரி போட்டிருக்காங்க. இது வழியாக போய் அப்படியே போகணும். ஆனால் மேலே பட்டது காலி ஆகிடும். அப்படியே மெதுவாக போய் இங்கே பாருங்கள் வழி இல்லை அந்த பக்கம். மறுபடியும் திரும்பி வந்து இப்போது அந்த வழியாக உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டு, இது வழியாக தான் போகணும் போல இருக்குது. வழி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த வழியாக இப்படி மறைச்சி செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வழியை சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் அருமையாக செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப். அவ்வளோதான். ஓரமாக நின்றுடுறேன், இல்லைனாக்கா அந்த நெருப்பு வலையை காலி பண்ணிவிடும். பார்த்தீங்களா 2 இது சுற்ற விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2த்துக்கு நடுப்புற போக வேண்டியது பார்த்தீங்களா. 2த்துக்கு நடுப்புற போயிட்டேன். அவ்வளோதான். இந்த இது மட்டும் உஷாராக கொஞ்ச நேரம் நின்று அப்படியே நேக்க உள்ள குதிச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சுற்ற விட்ருக்காங்க. என்ன இது ரொம்ப தூரம் வந்துட்டோம். சரி இப்போ பாருங்க சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதில் போக வேண்டியிருக்குது. இப்போ பாருங்க இங்கே சென்டராக வச்சுருக்காங்க. நம்ம சென்டராக குதித்தோம் காலி. பார்த்தீங்களா அப்படியே ஓரமாக போனாக்க தான் இதில் வின் பண்ண முடியும். இது வழியாக போகணும். பரவாயில்லையே. நம்ம வந்து இந்த இடத்துல தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். பார்த்தீங்களா. ஓ ஐயோ கீழே விழுந்துடும். நம்ம பார்த்து விளாடணுன்னு குதிச்சுன்னா கீழே விழுந்துடும். பார்த்துங்க பாருங்க, ஒட்டி போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இடமே இல்லை, குதிரை நிற்கிறதுக்கு கூட இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க அந்த பால் வேறு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம், அப்படியே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புது இடத்த வேறு லொக்கேட் பண்ணிட்டோம், புது இடத்த ஓப்பன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு இன்னும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ புது இடத்தை நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு புது இடம் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கு அந்த புது இடத்த காட்ட போகிறாங்க. அந்த புது இடம் எப்படி